எலெக்ஷன் கமிஷன் நடத்திட்டு இருக்கிற எஸ்ஐஆர் இவ்வளவு பிரச்சனைகளை உருவாக்குது. இவங்களுடைய தவறுகள் இப்படி இருக்கு. சோ எவ்ரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எவ்ரி பூத்ல இருந்து நான் ஃபார்ம் ஃபில் அப் பண்ணி கொடுத்தேன் சார், நான் செத்து போயிட்டேன் போட்டிருக்காங்க சார். ஏன் போட்டு அப்ப இவ்வளவு பிழைகள் எதுக்கு நடக்குது? 5 வருஷத்துக்கு ஒரு முறை நீதான் கடவுள் எங்களை ஆசீர்வதிங்கன்னு அவன் காலு கிட்ட வந்து வேண்டிக்கிற நீ அவனை இப்போ ரோட்ல நிக்க வச்சுட்டு என்னுடைய ஓட்டை எனக்கு கொடுன்னு கேட்பியா நீ? எஸ்ஐஆர் நடக்கும். ஒரு 10 வருடங்களுக்கு அப்புறம் சில ஓட்டுங்க இறந்து போயிருப்பாங்க, சிலது டிலீட் பண்ண வேண்டியதா இருக்கும், இடம் மாத்திருப்பாங்க. கரெக்டா ஒரு எலெக்ஷன் நடக்குது. பட் பாருங்க இவங்க வந்து 1 மாசத்துல பண்றாங்க. அது நான் பிறந்த ஊர்ல, நான் வளர்ந்த ஊர்ல, நான் படிச்ச ஊர்ல, எம்பி எலெக்ஷனுக்கு போட்டி போட்ட என் ஊர்ல, என் தொகுதியிலேயே நான் யாருன்னு தெரிஞ்சு இப்படி பண்ணா அப்போ காமன் மேனுக்கு என்ன பண்றீங்க? எலெக்ஷன் கமிஷன்ங்கிறது ஒரு கட்சிக்கு சார்ந்ததா, ஒரு சிந்தனைக்கு சார்ந்ததா? இத எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எடுக்காத முடிவு எஸ்ஐஆர்ங்கிறது ஸ்ட்ரெயிட்டா வந்ததுக்கு அப்புறம் யாருக்காக வேலை பாக்குறீங்களோ கேள்விகள் நம்ம கேட்கணும். எஸ்ஐஆர் எதுக்காகுது? கடைசி குடிமகன் வர அவனுடைய ஓட்டு உரிமை பறிக்கப்படக்கூடாது, தப்பான ஓட்டுகள் இருந்துடக்கூடாது, தப்பான ஓட்டுகளை யாரும் டூப்ளிகேட் பண்ணி பயன்படுத்திடக்கூடாது. ஆனா ஓட்டு உரிமை இருக்கிற ஒரு குடிமகன் வந்து இத்தனை வருடங்களா குடிமகனா இருக்கிறவன் மீண்டும் இந்தியாவுக்குள்ள வந்து நான் மறுபடியும் குடிமகன் சொல்லணுமா? இது எஸ்ஐஆர் வேணும் அங்கிற ஒரு போர்வையில வேற ஏதோ நடக்குது. இன்னைக்கு பேங்க் லோன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. இது வந்து நம்மளுடைய எதிர்காலம் நல்லா இல்லைன்னு உணர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனாலதான் கேள்வி கேட்கறாங்க. அவங்க இன்னும் அரசியலுக்கு இறங்கல. இதே 2029 இந்த ஜென்சி முடிவு பண்ணி நாங்க ஒரு 100 இளைஞர்களை எந்த கட்சிக்கும் சம்பந்தம் இல்லாம ஒரு எம்பிகள் நிக்க வச்சோன்னு முடிஞ்சது. சார் வணக்கம். வணக்கம். எஸ்ஐஆர் விவகாரம் உங்களோட பேரை நீக்கிட்டாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்னால நிறைய வீடியோஸ் போட்டுட்டு இருக்கீங்க. So how is the feeling all over where your name is not there? என்ன இருக்கு, நீக்கப்பட்ட எல்லா குடிமக்கள் மாதிரி தான் நானும் யோசிக்கிறேன். யார் இவங்க? யான் குடிமகனா இல்லையான்னு முடிவெடுக்கிறவங்க யாரு? நம்ம தேர்ந்தெடுத்தவங்க தானே. ஒரு எலெக்ஷன் கமிஷன் எப்படி நீக்கிடுறது? மறுபடியும் எங்களை வந்து கியூல நின்றுட்டு நீ மறுபடியும் ஒரு புது குடிமகனா இந்த நாட்டுக்குள்ள வரணும்னு சொல்றது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. பட் குட், அது எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி எனக்கும் நிகழ்ந்தது நல்லது. கேள்வி கேட்கறவன் இல்ல, இப்போ மக்கள் சார்பா அவங்களோட ஒன்னா கேள்வி கேட்கறதான வாய்ப்பு அண்ட் எஸ்ஐஆர் பத்தி ஒரு புரிதலை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எனக்கு கொடுத்துட்டாங்க. நான் மற்றவங்களுக்காக பேசுறதை விட ஒரு குடிமகனா நான் பேசுறது, என்னுடைய ஆதங்கம் என்னன்னு சொல்றதுக்கு ஒரு வேண்டிய வாய்ப்பு அவங்களே கிரியேட் பண்ணாங்க. ஜோக்ஸ் அப்பார்ட், எஸ்ஐஆர்ங்கிற விஷயம் ரொம்ப ஒரு சீரியஸான விவகாரம். தமிழ்நாட்டில் 97 லட்சம், இப்ப கர்நாடகாவில் 1 கோடிக்கும் மேல 35 லட்சம் மக்கள் வெஸ்ட் பெங்கால்ல எங்கள்கிட்ட ஆதாரங்கள் இருக்கு, என்னோட ஓட்டர்ஸ் ஐடி இருக்கு, ரேஷன் கார்டு இருக்கு, ஆதார் கார்டு இருக்கு, இது போன்ற பல்வேறு ஆதாரங்கள் எடுத்துட்டு போய் சுப்ரீம் கோர்ட்டோடைய கதவை தட்டினதுக்கு அப்புறம் கூட நோ யூ ஷுட் கோ டு ட்ரிபுனல்னு சொல்றாங்க. ட்ரிபுனலுக்கு போய் பார்த்தா இந்த தேர்தலை நீங்க ஓட்டு போட முடியலன்னா என்ன, அடுத்த தேர்தல் நீங்க ஓட்டு போடுங்க. ஸோ ஒரு கான்ஸ்டியூஷன் வழியாக நமக்கு கிடைத்த முதல் உரிமை வாக்கு. மை ஓட் மை ப்ரைட்னு அங்கங்க பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றாங்க. பட் இதே ஓட்டு போட முடியாதுன்னு உங்கள்கிட்ட சொல்றாங்க. தென் ஹவு த எலெக்ஷன் இஸ் பீங் ஃப்ரீ அண்ட் ஃபேர்? நீங்க கொஞ்சம் ஆழமா யோசிக்கணும். இப்ப ஒரு ஜனநாயகத்தை எப்படி எல்லாம் கொள்ளலாம். ஒரு இந்தியாவை பார்க்கும்போது உங்களுடைய ஒரு ஹிஸ்டரியை பார்த்தோம்னா ராணுவம் வந்து எடுத்துக்கும். ஆனா இந்தியாவில் அதை முடியல. இந்த கான்ஸ்டியூஷனால நீங்க பக்கத்துல பாகிஸ்தான்ல நடக்குது, பங்களாதேஷ்ல நடக்குது, உலகத்துல எல்லா இடத்துலயும் நடக்குது. இந்தியாவில ஆக முடியாததுக்கு காரணம் அவங்களோட முன்னோர்கள் கான்ஸ்டியூஷன் அப்படி எழுதி வச்சிருக்காங்க. இங்க ஒரு காந்தி இருந்திருக்காரு, இங்க ஒரு பகத்சிங் இருந்திருக்காரு, இங்க ஒரு பெரியார் இருந்திருக்காரு, வேற மாதிரியான ஒரு புரிதலும் இருக்கு. நான் இப்ப இருக்கிற ஆட்சி என்ன இருக்கு, இப்ப இருக்கிற ஒரு ரிஜிம் என்ன இருக்கு, அது தன்னுடைய இன்ஸ்டிடியூஷன்ஸ், அது வந்து இடி இருக்கட்டும், எலெக்ஷன் கமிஷன் இருக்கட்டும், இன்டெலிஜென்ஸ் இருக்கட்டும், ஒரு போலீஸ் இருக்கட்டும், அதை பயன்படுத்தி எப்படி ஒரு சர்வாதிகாரத்தை, ஒரு ஃபேசிசம், ஒரு உங்களை தெரியாம உள்ள வர்றது. ஸோ நீங்க வந்து ஒரு டீலிமிட்டேஷன் பத்தி அவங்க பேசுறது இருக்கட்டும், 1 லாங்குவேஜ் பாலிசி பேசுறது இருக்கட்டும், 1 ரிலிஜன் பேசிக்கிட்டது இருக்கட்டும்,
இதுக்கு முன்னாடி இந்த டீலிமிட்டேஷன் இந்த எஸ்ஐஆர் வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்கறோம் 2002 2003. அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்க செய்யற ஒரு எண்ணம் என்ன இருக்கோ அது இல்ல அது நடந்துதானே ஆகணும். ஆமா, எஸ்ஐஆர் ஆகணும். எஸ்ஐஆர் எதிர்க்க முடியாது நம்ம. அதுக்குள்ள அது எப்படி பண்றாங்கன்னா அவங்களுடைய பாலிடிக்ஸ் அஜெண்டாவை அதுக்குள்ள எடுத்துட்டு வராங்க. எஸ்ஐஆர் நடக்கணும். ஒரு 10 வருடங்களுக்கு அப்புறம் சில ஓட்டுங்க இறந்து போயிருப்பாங்க, சிலது டிலீட் பண்ண வேண்டியதா இருக்கும், இடம் மாத்திருப்பாங்க, கரெக்டா ஒரு எலெக்ஷன் நடக்கிறது. பட் பாருங்க இவங்க வந்து 1 மாசத்துல பண்றாங்க. அண்ட் எஸ்ஐஆர் கூட நாங்க என்ன சொல்றோம், எலெக்ஷன் கமிஷன் இஸ் அன் இண்டிபெண்டன்ட் பாடிங்கிறோம். இவங்களுக்கு முதல்ல வந்து இவங்களுடைய பின்னாடி இருக்கிற பாலிடிக்ஸை புரிஞ்சாதான் இது புரியும் உங்களுக்கு. எஸ்ஐஆர் நடத்துற ப்ராசஸ். இவங்க ஆட்சிக்கு வந்துட்டுனா பார்லிமெண்ட்ல ஒரு ரூல் எடுத்துட்டு வராங்க. எலெக்ஷன் கமிஷனரை எலெக்ட் பண்றதுக்கான ஒரு டெமோக்ராட்டிக் எலெக்ஷன் இருந்தது இல்லையா, அதையே உடைக்கிறானுங்க. சீஃப் ஜஸ்டிஸ் இருக்கணும், லீடர் ஆஃப் த ஆப்போசிஷன் இருக்கணும், ரூலிங் பார்ட்டில இருந்து 2 பேர் இருக்கணும். சீஃப் ஜஸ்டிஸ் கோர்ட்ல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னா, அப்ப ரூலிங் பார்ட்டில அமித்ஷாவும் மோடியும், லீடர் ஆஃப் த ஆப்போசிஷன் கர்கே இருக்காரு. 3க்கு 2க்கு 1 ஓட்டு தானே. அதுல இருந்து எலெக்ஷன் கமிஷன். இப்ப இந்த எஸ்ஐஆர் யாரு எடுத்தது முடிவுன்னு கேளுங்களேன். அஞ்சலி பரத்வாஜன் ஆர்டிஐ போட்டிருக்காங்க. பார்த்தா எலெக்ஷன் கமிஷன் எடுக்கலையா. ஒரு எஸ்ஐஆர் நடத்தணும்ங்கிற ஒரு மீட்டிங்கோ அதனுடைய மினிட்ஸோ அது முடிவு எலெக்ஷன் கமிஷன்ல. அப்ப யாருடைய முடிவு இது? யாரோட முடிவா இருந்திருக்கலாம்? அதுக்கு ரொம்ப தெளிவும் தெரியுது. ஆனா இந்த ப்ராசஸ் புரிஞ்சுக்காங்களேன். ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு கர்நாடகாவுக்கு வருவோம். நமக்கு வந்து 5.5 கோடி மக்கள் இருக்காங்க. அதுல வந்து 93% மேப்பிங் இருக்குன்னு சொல்றாங்க. 5.5 கோடி மக்களை நீ 1 மாசத்துல எப்படி ஒரு இதுக்கு எடுத்துட்டு வருவேன்? அண்ட் அதுவும் கூட பாருங்க, இதுக்கு முன்னாடி 2002 2003 எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் எஸ்ஐஆர் எல்லாமே அது இருந்தது. எவ்ரி இயரும் நடக்கும் அது. பட் ஒரு எலெக்ஷன் கமிஷன் வீட்டுக்கு போய் என்ன வேலை அவங்களுக்கு, பிஎல்ஓ வீட்டுக்கு போய் எடுத்துக்கிட்டு, ஏமா இந்த அட்ரஸ் இருந்தது, நீங்க இது இருக்கீங்களா? இருக்கீங்க. வீட்டுல யாரும் இறந்து போயிட்டாங்களா? அது டிலீட்டட். ஓ, வீடு மாத்திருக்கீங்களா? ஓ, நீங்க யாரும் புதுசா இங்க வந்திருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி நீங்க எங்க இருந்தீங்க? இவங்க ஃபில் பண்ணுவாங்க ஃபார்ம். ஏன்னா இவங்க கிட்ட டேட்டா இருக்கு. யாரு எலக்டர் எங்க இருந்தாலும் இருக்க டேட்டா. அதை வச்சுக்கிட்டு இவங்க இறந்துட்டாங்களா, இளைஞர்கள் யாரும் இருக்காங்களா 18 தாண்டினவங்க. இதுதான் ப்ராசஸ். இப்ப எக்ஸாம் எழுத வைக்கிறாங்க. படிச்சவன் படிக்காதவன் தெரிஞ்சவன் கிடையாது. இப்போ உங்க மேல ஒரு குற்றச்சாட்டம் வருது சார். எப்ப பார்த்தாலும் மோடி திட்டுறதே அவருக்கு வேலையா போச்சு, வேற வேலையே இல்ல. இவருடைய பேர் மட்டுமா, எத்தனையோ பேரோட பேரெல்லாம் நீக்கி இருக்காரு. There is a process. He can simply go fill a form and finish it. Why he needs to do so much of பாருங்க, முதல்ல டிலீஷன் ப்ராசஸ். ஒரு எஸ்ஐஆர் இன்க்ளூஷன், தவறான டூப்ளிகேட் ஓட்டுகள் எடுக்கிற ப்ராசஸா இருக்கணும். 1 மாசத்துல நடக்கிறது இது டிலீஷன் மட்டும்தான் குறிக்கோளா இருக்கு. ஒரு பிஎல்ஓ போவான், வீட்டுல இல்லையா, டிலீட்டட். அது எப்படி பண்ணுவேன்? டிலீட்டடு. வீட்டுல வந்து ஒரு பெண் இருந்தா அவ வந்து குழந்தை பெற்றுக்கிறதுக்கு வீட்டுக்கு போயிருக்கலாம், அவன் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கலாம், வேலைக்கு போயிருக்கலாம். அவன் வீட்டுல இல்லைங்கிறது எப்படி குற்றமாகும்? வீடை ஷிஃப்ட் பண்ணிருக்காங்கிறது எப்படி ஒரு பெரிய குற்றமாகும்? அதாவது டிலீட் பண்ற உரிமை உங்களுக்கு யார் கொடுத்திருக்காங்க? ஒரு குடிமகன், நீ குடிமகன் இல்ல, மீண்டும் நீ கியூல வந்து குடிமகன் ஆகணும்னா அதுல புதுசா ஒரு குடிமகன் ஆக முடியுமா? நீ அந்த இடத்துக்கு ஏன் எடுத்துட்டு வர? அப்புறம் இல்ல நான் டிலீட்னு சொல்லல, ஷிஃப்ட் அதனால வரணும்ன்றீங்க. அப்போ ஃபார்ம்ஸ் இருக்கு. ஃபார்ம் 6, 6A, 7, 8. 6ங்கிறது வந்து புதுசா ஓட்டர் பண்றது. 6A நான் வெளிநாட்டுல இருக்கேன், என்னால நான் என்னோட ஓட்டுரிமை வேணும்ங்கிறதுக்கும். ஃபார்ம் 7 நான் இந்த இடத்துல இங்க ஷிஃப்ட் பண்றேன், அதை டிலீட் பண்ணா இங்க கொடுங்க, இந்த கரெக்ஷன்ஸ் இருக்கு, ஏதாவது சொல்லிக்கலாம். ஃபார்ம் 8 வந்து நான் வீடு சேஞ்ச் பண்ணிருக்கேன், இடத்தை சேஞ்ச் பண்ணிருக்கேன், அதை சொல்றதுக்கு. நீ அவனை டிலீட்டட் தூக்கிட்டு மறுபடியும் ஃபார்ம் 6 மொத்தம் ஜாதகத்தை சொல்ல வைக்கிற நீ. இதெல்லாம் வந்து you are trying to remove certain people. So that is where people are questioning you. அதான் சொல்றேன். There is a process. நீங்க போய் ஃபார்ம் சிம்பிளா நிரப்பலாமேங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. இல்லைங்க, நான் சொல்றேன், மக்களை ஏன் நிரப்ப வைக்கிறீங்கன்னு சொல்றேன் நானு. அவங்களுக்கு ஈஸி ஆக்கணுமோ இல்லையா? ரைட். 5 வருஷத்துக்கு ஒரு முறை நீதான் கடவுள் எங்களை ஆசீர்வதிங்கன்னு அவன் காலுக்கிட்ட வந்து வேண்டிக்கிற நீ, அவனை இப்போ ரோட்ல நிக்க வச்சுட்டு என்னுடைய ஓட்டை எனக்கு கொடுன்னு கேட்பியா நீ? இதோடு
குடிமகனோட தன்மானத்துக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்ல. ரைட். நான் சும்மா ஒரு 90 வயசு இருக்குன்னு வைங்களா, ஒரு 90%. அவன் எலெக்ஷன் சுதந்திரத்துக்கு முன்னாடி பிறந்தவர் இல்லையா அவரு. அவர் ஒரு 15 எலெக்ஷன்ஸ்க்கு ஓட்டு போட்டிருக்காருன்னு வைங்களேன். இந்த நாட்டோட குடிமகனா பல நாயகர்கள், பல லீடர்ஸ் வர்றதுக்கும், பல கட்சிகள் வர்றதுக்கும், ஆட்சி மாறதுக்கும் தேவையான விஷயங்களை அவர் பண்ணிருக்காரு. நாடு முன்னேறதுக்கோ பல அவர் அன்னைக்கு வீட்டுல எல்லாம் வாக்கிங் போயிருக்காரு. இல்ல அவருக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. அது ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காரு, டிலீட்டட். அப்போ அது 80-90 வயசு கிழமை வயசானவர் மறுபடியும் இல்லைங்க, இது என்னுடைய 10th ஸ்டாண்டர்ட் மார்க்கு, இல்ல 2002 எங்க ஓட் பண்ணேன், எங்க அம்மா எங்க ஓட் பண்ணாங்க, என்னுடைய டாக்குமெண்ட்ஸ் நீங்க கொடுத்துட்டு மறுபடியும் என்ன குடிமகன் ஆக்குங்க லைன்ல நிக்கும். இல்ல இது நான்சென்ஸ் இல்லையா? எஸ்ஐஆர் எதுக்கு ஆகுது? கடைசி குடிமகன் வர அவனுடைய ஓட்டு உரிமை பறிக்கப்படக்கூடாது, தப்பான ஓட்டுகள் இருந்துடக்கூடாது, தப்பான ஓட்டுகளை யாரும் டூப்ளிகேட் பண்ணி பயன்படுத்திடக்கூடாது. ஆனா ஓட்டு உரிமை இருக்கிற ஒரு குடிமகன் இத்தனை வருடங்களா குடிமகனா இருக்கிறவன் மீண்டும் இந்தியாவுக்குள்ள நான் மறுபடியும் குடிமகன் சொல்லணுமா? So they were asked you to fill form 6. எனக்கு என்ன ஆயிடுச்சு தெரியாம எடுத்துட்டாங்களா? அந்த ப்ராசஸ் தெரிஞ்ச உடனே நான் என்ன பண்ணேன், நான் வீடு மாத்திருக்கேன் அந்த அட்ரஸ்ல இருக்கிறேன். ஸோ நான் உடனே இந்த பிஎல்ஓக்கு ஃபோன் அடிச்சுட்டேன். என் தங்கச்சி என் ஆஃபீஸ்ல இருந்து ஃபோன் அடிச்சுட்டு, எங்க நீங்க என்யூமரேஷன் ஃபார்ம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கீங்க, நாங்க மாறி இருக்கேன், அந்த என்யூமரேஷன் ஃபார்ம் கொடுத்து அதுல ஃபில்அப் பண்ணிட்டேன். இல்லைங்க நாங்க முன்னாடியே இல்லைன்னு சொல்லிட்டோம். இல்லைன்னு எப்படியா சொல்லுவேன், அது முடியாது, பர்மனென்ட்லி ஷிஃப்ட்னு போட்டாங்க. இப்போ நான் மீடியாவுக்கு வந்தேன். இது என்ன, இது என்னோட டிலீட் பண்ணிட்டானுங்க. உடனே என்ன எலெக்ஷன் கமிஷன் கான்டாக்ட் பண்ணுது. நான் பிரபலமாங்கிறதுனால என்னோட போன் நம்பர் இருக்கு உங்ககிட்ட. 2015-16 அப்புறம் ஓட்டர் ஐடி வாங்கினவங்களுக்கு எல்லாம் அந்த ஒரு போன் நம்பர் இருக்கும். போன் பண்ணி செத்து போல இல்ல, ஆனா வீடு ஷிஃப்ட்னா என்ன, மார்ஸ், ஜூபிட்டர், நிலாவுக்கா போயிட்டானுங்க, இந்தியாவுல தானே இருக்காங்க. இந்த வீட்டுல இருந்து அந்த தெருவுக்கு போயிருப்பான். இந்த நாடே அப்படிதானங்க, மிடில் கிளாஸ், சொந்த வீடு இருக்காது, வாடகை வர, இப்படி ஷிஃப்ட் பாயிருக்காங்க. நான் இங்கதான் இருக்கேன், ஆமா சார் நாங்க ஃபிட் பண்ணிட்டோம், சரி பண்ணிட்டோம். ஈவினிங்குள்ள பிரஸ் நோட் கொடுக்குறாங்க, அது பர்மனென்ட்லி ஷிஃப்டட் ஆக்கிட்டோம். ஏன் பண்ண சார், நாங்க சரி பண்றோம். சரி, ஆனா சார் அதை எடுத்துட்டோம், அதனால டோன்ட் வரி, நாங்க டிலீட் பண்ணல, நீங்க ஃபார்ம் 6. நான் ஃபார்ம் 6ல ஏன்பா வரணும்? இப்ப நான் யாருன்னு தெரிஞ்சிடுச்சுல்ல, ஒரு 10 நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கீங்கல்ல, அந்த என்யூமரேஷன் ஃபார்ம் கொடுங்க, ஃபில் பண்றேன் நான். இல்ல ஃபார்ம் 8 கொடுக்குறேன், ஃபில் பண்ணிக்கங்க. இல்ல நீங்க ஃபார்ம் 6 நான் ஃபில் பண்ண மாட்டேன், நான் மீண்டும் குடிமகன் ஆக மாட்டேன், நான் போராடுவேன், நீ யாரு என்ன, நான் குடிமகன் இல்லைன்னு சொல்றேன். ரைட். அது நான் பிறந்த ஊர்ல, நான் வளர்ந்த ஊர்ல, நான் படிச்ச ஊர்ல, எம்பி எலெக்ஷனுக்கு போட்டி போட்ட என் ஊர்ல, என் தொகுதியிலேயே நான் யாருன்னு தெரிஞ்சு இப்படி பண்ணா, அப்போ காமன் மேனுக்கு என்ன பண்ற நீ? கரெக்ட். இப்ப அவன் கேள்வி கேட்டாங்க மாட்டாங்கன்னு லைன்ல நிக்க வைப்பியா? அப்போ ஒருவேளை நீ ஒரு 40 லட்சம் பேரை தூக்கிட்டாங்கன்னு அவங்க என்ன, இப்ப எங்க போனோம்? அவங்க பங்களாதேஷ் போகணுமா, பாகிஸ்தான் போகணுமா, கடலுக்கு போகணுமா? ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரிய பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்ட யூஸ் பண்ணுங்க. போன வருடம் பீகார்ல இந்த தேர்தல் எஸ்ஐஆர் நடத்திய போது நான், யோகேந்திர யாதவ், செட் ஆஃப் அதர் ஜேர்னலிஸ்ட், ஆக்டிவிஸ்ட், நாங்கள் எல்லாருமே கேட்ட ஒரு கேள்வி, நீங்கள் எஸ்ஐஆர் நடத்துறீங்க, அதற்கான விதிமுறைகள் இருக்கா, கைட்லைன்ஸ் இருக்கான்னு கேட்டோம். இருக்கு. என்ன கைட்லைன்ஸ்னு கேட்டோம். 2002 எடுத்த ஒரு கைட்லைன்ஸ் இருக்கு, 2003 நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம்னு சொன்னாங்க. ஓகே, அந்த கைட்லைன்ஸை காட்டுங்க, நாங்களும் படிச்சு பார்த்துக்கிறோம். இல்லை, அது கொடுக்க முடியாது, இட்ஸ் வெரி சீக்ரெட் டாக்குமெண்ட். Somehow we managed to get Yogendra Yadav, he got and he circulated between a small set of group. ஒரு 3-4 நாள் ஆச்சு. we studied it thoroughly. அதில் ஒரு விஷயம், now இந்த கரண்ட் இதில் உங்களுக்கு கேட்டது தான், 21 நாட்களுக்குள்ள எலிமினேஷன் அந்த ஃபார்மை நிரப்பி நீங்கள் கொடுக்கலைன்னா உங்களுடைய பேர் அப்படியே தான். சரி, இதுதான் அங்கே எழுதியிருக்கான்னு நாங்கள் படித்து பார்க்கும்போது, no enumeration form was filled at that time. No deadline was given to the public. Then எவ்வளவு பெரிய அல்சாட்டம் நீங்க பாருங்க. நான் தான் சொல்றேன், மொத்தம் ஒரு when you following that guidelines you follow your ஒரு நாடு எக்ஸாம் எழுத வைப்பீங்களா? யாரு பிஎல்ஓ? படிச்சவன் இருப்பான், படிக்காதவன் இருப்பான், ஏழை இருப்பான், மிடில் இருப்பான். நீ தானே போய் ஃபில் அப் பண்ண, ஏன்னா உனக்கு டேட்டா இருக்கு, நீ கிராஸ் செக் தான் பண்ண. பிளஸ் 5.5 கோடி மக்களை நீ ஒரு மாசத்துல எப்படி பண்ணுவ?
அண்ட் கர்நாடகால லக்கிலி இந்த வாட்டி அவங்க மாட்டிக்கிட்டாங்க. இன்னும் 2 வருஷம் இருக்கு எலெக்ஷனுக்கு. அர்ஜென்ட் இல்லையாப்பா. அதாவது நான் சொல்ற ஒரு டெய்லி வேஜஸ் ஒருத்தர் இருக்கான், ஒரு நாளைக்கு 500 ரூபாய் சம்பாதிப்பான், ஒரு ஸ்லம்ல இருப்பான். அவனை வந்து 5 நாள் நீ அலைய வச்சா டெய்லி வேஜஸ் விட்டு வரணும். இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் வேலை பார்த்து வர்றவங்க இருப்பாங்க. நீங்க வந்து கர்நாடகாவில் உள்ள பಳ್ಳாரி ஏரியா பார்த்தோம்னா அந்த டிராட் வந்த உடனே அவங்க செங்கல் கிங்கல் பண்றதுக்கு கோவா எங்கேயோ போறாங்க. 2-3 மாசம் போயிடுவாங்க. அந்த பீரியட்ல வச்சிருக்க அவன் வீட்டுல இல்லைன்னா வீட்டுல இல்ல பர்மனன்ட்லி ஷிஃப்டட்னா அவங்க வேலைக்கு தொழிலுக்கு போயிருக்காங்க. நீங்க நாகர்கோவில் பண்டிப்பூர் ஃபாரஸ்ட் பாத்தீங்கன்னா அங்க கூலி கிடைக்காது. அங்க இருந்து கேரளா வயநாடுக்கு போவாங்க. வீட்டுல ஒரு சின்ன பையனோ ஒரு கேள்வியோ இருக்கும். அவன் இல்லைங்கிறத தூக்கிடுவேன். நீ ஒரு ஃபார்மர் வீட்டுல இல்ல, இது ஒரு இதுக்கு போயிருக்கான். சோ திஸ் இஸ் சம்திங் ராங். புரியுதா உங்களுக்கு? சோ அத வந்து உனக்கு உண்மையான எண்ணம் கிளீனிங் அப் த எலக்ட்ரல் மாடல் தான். இட் இஸ் மினிமம் ஒரு மினிமம்னா 1 வருஷம் ப்ராசஸ். ஒண்ணு, உங்களுடைய பேர் delete ஆன உடனே நீங்க ஃபைட் பண்றீங்க. யூ have that intent to fight for it. It's not only for you. உங்களை வச்சு பல ஆயிரம் பல லட்சம் நபர்களுக்கு அதற்கான லாபம் போய் சேரும். பட் வாட் அபவுட் த ரீஜனல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்? சே ஃபார் எக்ஸாம்பிள் டிஎம்கே, அதே மாதிரி காங்கிரஸ், நேஷனல் பார்ட்டி, அண்ட் பீகார்ல பார்த்தோம்னா ஜேடியு அண்ட் ஆர்ஜேடி, வெஸ்ட் பெங்கால்ல பார்த்தோம்னா டிஎம்சி அண்ட் அதர் லெஃப்ட் பார்ட்டிஸ். யாருமே இந்த விஷயத்தை ரொம்ப சீரியஸா எடுத்தபடி எனக்கு தெரியல. பிகாஸ் they were not on roads. என்னத்த பண்ணலாம் இந்த அரசியல் கட்சிகளுக்கு? அதாவது இது ஆளுங்கட்சி டிஎம்கே பிஜேபின்னு இல்ல. நம்ம வந்து ஒரு பிஜேபி பண்றாங்க. முதல்ல குடிமகன் பக்கம் நீ அவங்கள பிரதிநிதிக்கிற ஆளுதானே. உன்னுடைய ஓட்டரு அவன் பிஜேபியோ டிஎம்கேயோ கிடையாது. அந்த வருஷம் அவன் டிசைட் பண்றான், பிஜேபிக்கு போடுறேன், டிஎம்கேக்கு போடுறேன், தாவக்காக்கு போடுறேன், இன்னொன்னு போடுறேன், காங்கிரஸுக்கு போடுறேன். 5 வருஷத்துக்கு அப்புறம் அவன் மாறலாம். நீ ஆட்சியில இருந்தவங்க எல்லா மக்களும் என்னுடைய ஆட்சி என்னுடைய ஓட்டர்ஸ் பார்க்க முடியாது. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்ல நம்ம ஓட்டு கரெக்டா இருக்கு, நம்ம ஓட்டு கரெக்டா இருக்கு கணக்கு பாக்குறீங்களே தவிர பேசிக் ஒரு குடிமகனோட தன்மானத்துக்கான பிரச்சனை இது வேற எங்கேயோ இருக்குன்னு ஏன் யோசிக்கலன்னு எனக்கு இது வரைக்கும் புரியல. See, we all know SIR உடைய process is wrong. அதுல ரொம்ப முக்கியமானது டாக்குமெண்ட். ஒரு 11 டாக்குமெண்ட் கேட்டிருக்கான். அந்த 11 டாக்குமெண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா கையில இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. டார்ச்சர் பண்றது அது. நீங்க டாக்குமெண்ட் நிக்கிருக்கானுங்கல்ல, இவங்க அத்தனை பேர் மறுபடியும் உள்ள வர்றாங்க நம்பிக்கை. பிகாஸ் there is no guarantee. நீ போன இந்த டாக்குமெண்ட் பிடிக்காது. ரீசெண்டா சொல்றாங்க, நான் 10th ஸ்டாண்டர்ட் எடுத்துட்டு போனேன், அது பத்தாது, இன்னொரு டாக்குமெண்ட். ஸோ தே கேன் அட்டாக் யூ, தே கேன் ரிமூவ் யூ. ஹூ ஆர் தே? ஈஸ் எலெக்ஷன் கமிஷன்ங்கிறது ஒரு கட்சிக்கு சார்ந்ததா, ஒரு சிந்தனைக்கு சார்ந்ததா? இத எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எடுக்காத முடிவு எஸ்ஐஆர்ங்கிறது ஸ்ட்ரெயிட்டா ஓனதுக்கு அப்புறம் யாருக்காக வேலை பாக்குறீங்களோ கேள்விகள் நம்ம கேட்கணும். அதை கேட்கறதுக்கு முன்னாடி எஸ்ஐஆர் வேணும். ஆனா அது எப்படி பண்ணணும்? இன்னைக்கு வந்து ஸ்வச்ச பாரத்னு ஒண்ணு பண்றாரு. மறுபடியும் மோதிங்கிற தப்பா எடுத்துக்காதீங்க. கவர்மெண்ட்டை வச்சுக்கோங்க. அந்த ஸ்வச்ச பாரத்துக்கு செலவாகிறத விட அதிகமா பப்ளிசிட்டிக்கு செலவு பண்றீங்க. நான் இந்த எலெக்ஷன் கமிஷனை பார்த்தா நாங்க எஸ்ஐஆர் ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லாத்தையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டோம். நீ யாரையா ஃப்ரீஸ் பண்றதுக்கு? 2016ல இருந்து மத்திய நீ ஓகே பண்றவருக்கு எவனும் இந்த நாட்டோட குடிமகன் இல்லைங்கிற முடிவை எடுத்து அதுக்கப்புறம் ஃபார்ம்ஸ் அனுப்பி நீ டிசைட் பண்றியா? அப்ப நீ என்ன பண்ணணும்? 6 மாசத்துல எஸ்ஐஆர் ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்குள்ள மக்களே அப்படின்னு நீங்க வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் பஸ்ஸஸ் இருக்கு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்கு, கலெக்டர்ஸ் இருக்காங்க, பஞ்சாயத்து இருக்கு, பெரிய பெரிய கலைஞர்கள் இருக்கானுங்க. இது எல்லாத்தையும் ஒரு 6 மாசம் பப்ளிஷ் பண்ணி இதுக்குள்ள நீங்களா உங்க வீட்டுல யாராவது இருந்திருந்தா, யங்ஸ்டர் ஏதாவது இருந்திருந்தா, நீங்க வீடை சேஞ்ச் பண்ணிருந்தா, டூப்ளிகேட்டா போட்டிருந்தா, தெரிஞ்சாம 2 இடத்துல ஓட்டு, இது எல்லாத்தையும் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நாங்க பண்றோம் வந்துட்டு 1 மாசத்துல ஃப்ரீஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்க, ஆஸ் பர் த கான்ஸ்டிடியூஷன் இந்த பயத்துல நம்ம இருக்க வேண்டிய ஆளாக வேண்டிய அவசியம் கிடையாது. ஆஸ் பர் த கான்ஸ்டிடியூஷன் எலெக்ஷன் கமிஷன் ஹேஸ் நோ ரைட் டு delete somebody's vote or even check your citizenship. உன்னோட இவனுக்கு நீ இவனதான் பெத்தியான்னு கேப்பியா? நீ இவனதான் கட்டிக்கிட்டியான்னு கேப்பியா? நீ மறுபடியும் ஒரு புது பொண்டாட்டி, புது புருஷன், புது மகனா வர முடியுமா? ஆர் யூ எந்த முறையில போய்கிட்டு இருக்கீங்க? So there is something wrong with this system.
இதை வந்து நம்ம ஏத்துக்கவே முடியாது. பிளஸ் இதை பாருங்க, இது ஓகே இங்க பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கோம் 2 வருஷம் கர்நாடகால. பட் இதை ஏன் நீங்க வந்து ஒரு 2 மாசம் இருக்கு எலெக்ஷன், 3 மாசம் இருக்குன்னும் போது பெங்கால்ல வச்சுங்க? ஜனநாயகம் சொல்றீங்க, திஸ் இஸ் அ டெமோக்ராட்டிக் சொசைட்டிங்கிறீங்க. ஒரு கிட்டத்தட்ட 1 கோடி பேரை தூக்கிட்டு ஒரு 50 லட்சம் பேர் நீங்க இப்போ இல்ல உங்க ஓட்டு இதுல வச்சுட்டோம்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்க அடுத்த எலெக்ஷன் ஓட்டு போடுங்கன்னா ஒரு 50 லட்சம் பேர் ஓட்டு போடாம தேர்ந்தெடுக்காத ஒரு ஆட்சி வந்துருமே. அது எப்படி? அது எப்படி ஒரு ஜனநாயகமாகும்? அப்ப நீங்க சொல்லுங்க, நான் தூக்கிட்டேன்னு அதுக்கப்புறம் நீ டாக்ஸ் கட்ட வேண்டாம், இதை வேண்டாம் அதை வேண்டாம், என்ன பண்ற நீ? அப்புறம் இன்னொன்னு கேக்குறேன், 2026 இருக்கிற குடிமக்களை நீ தூக்கிட்டு லைன்ல நிக்க வச்சுட்டு அவங்கள புது குடிமகன் ஆகிட்டேன். 2030லயோ 2028லயோ உன்னுடைய ஆட்சியில சில ஒரு டிசிஷன்ஸ் எடுத்துட்டு வரும்போது ஒரு டேட்டாவை எடுப்பு. நீ 2026 இத்தனை புது குடிமக்கள் வந்தாங்க, அதாவது 18 வயசு 80 வயசு 2 பேரும் புது குடிமகன் ஆயிட்டானா? வாட் இஸ் யுவர் டேட்டா? சோ இது எஸ்ஐஆர் வேணும் அங்கிற ஒரு போர்வையில வேற ஏதோ நடக்குது. வேற ஏதோ நடக்குது, அதை பத்தி நம்ம தெளிவாக வேண்டியும். அது வேற ஏதோ நடக்குதுங்கிறது தெரியறதுக்கு முன்னாடி அதுக்கு நடக்க விட மாட்டேன். அட்லீஸ்ட் கர்நாடகால இருந்தாவது 2 வருஷம் எலெக்ஷன் இருக்கிறதுனால கோர்ட்டும் சிவில் சொசைட்டியும் கவர்மெண்ட்ஸும் போராடும் ப்ராசஸ். எங்களுக்கு இன்னொரு 6 மாசமோ 8 மாசமோ தள்ளுங்க, டிசைட் பண்ணாதீங்க சார். நான் தெரிஞ்சுங்க வர நீங்க இதை ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு கர்நாடகா அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஹோம் மினிஸ்டராக இருக்கட்டும், சீஃப் மினிஸ்டர் கிட்டே போனேன், எல்லாட்டையும் போய் நீங்க நேர பேசி யூ ஆர் செட்டிங் அன் அக்கௌண்டபிலிட்டி. ஏன்னா ஏதோ ஒரு வழியில நீங்க பாத்தீங்கன்னா கர்நாடகா ஸ்டேட் எலெக்ஷன் மிஷனரி இஸ் ஆல்சோ இன்வால்வ் இன்டு திஸ். அது பாருங்க, மறுபடியும் சொல்றேன் பாருங்களேன். நீங்க வந்து எலெக்ஷன் கமிஷன் வரும், அவங்களோட ரூல் என்ன, அவங்க கிட்ட இருக்கிற மெம்பர்ஸ் பத்தாது, எலெக்ஷன் கமிஷன் இருக்க. ஸோ கடந்த 2 மாசமா கர்நாடகால வேற எந்த கவர்மெண்ட் ஆஃபீஸும் வேலை பார்க்கல. ஏன்னா இவங்க அந்த ஆஃபீஸர்ஸ்ல இங்க வாங்க, வேலைக்காரங்களை இங்க வாங்க, அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணல, பிஎல்ஓக்களை ட்ரெயின் பண்ணல, மொத்த மிஷினரி அப்படியே நிக்குது. இங்க பெங்கால், யூபி அண்ட் கர்நாடகா பாத்தீங்கன்னா இந்த பிரஷரை தாங்க முடியாம பிஎல்ஓஸ் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஆமா, அவங்களுக்கு அவ்வளவு இதுக்குள்ள காலையில இருந்து ஈவினிங் குள்ள நீ இது பண்ணிடணும் சும்மா ஃபீல் பண்றாங்க, இது பண்றானுங்க. சோ இந்த ப்ராசஸ் ஏன் இப்படி பண்றீங்க? இந்த ட்ரௌமா, இந்த மன உளைச்சல் மக்களுக்கும் ஆபீஸ்ல வேலை பார்க்கறதுக்கும் எதுக்கு, எந்த புருஷார்த்தத்துக்கு இது? அப்போ நீ ஏதோ ஒரு அர்ஜென்சி கிரியேட் பண்ணி உன்னோட நீ குடிமகனே இருக்க மாட்டேன் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துட்டு லைன்ல நிக்க வைக்கிறது இருக்கு இல்லையா? இதுக்கு வேற எதுவும் இருக்கு. தேர்ந்தெடுத்த மக்களை, இந்த நாட்டோட குடிமகனை இப்படி ஒரு மன உளைச்சலுக்கு ஏன் ஆக்குறீங்க? சோ இதுதான் ஒரு ஃபேசிசமோ ஒரு சர்வாதிகாரமோ ஒரு ராணுவத்து மூலம் வராம உள்ளுக்குள்ளந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு. புரியுதா? இது தெரியணும். ஏனென்றால் இவனுங்களோட 2029 எலெக்ஷன் தான் இவங்களுடைய நோக்கம். இதுக்கப்புறம் இன்னொன்னு இப்ப எடுத்துட்டு இருக்கேன், அவங்க தெரியாம ஒரு வளரிட்டார். 2026 இப்போ ஃப்ரீஸ் பண்றதுக்கு முன்னாடி பாருங்களேன், 1 வருஷத்துல 40 லட்சம் பேருங்க வந்து கரெக்ட் பண்ணிட்டாங்க. நான் ஸ்டடி பண்ண சொல்லியிருக்கேன். நீ ஏன் அப்படி சொல்ற? இந்தியாவில் திடீர்னு ஒரு பொலிட்டிக்கல் உணர்வு வந்துடுச்சா மக்களுக்கு? இந்த 6 மாசம் விசார வரப்போகுதுன்னு சொல்லி 40 லட்சம் பேர் எப்படி டக்குன்னு வந்து அட்ரஸ் சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிட்டாங்க. யார் அவங்களுக்கு க்ளூ கொடுத்தது? அந்த டேட்டா எடுக்க சொல்லிருக்கேன். எங்கெங்க பண்ணிருக்காங்க பார்க்க சொல்லிருக்கேன். புரியுதா? ஒரு பூத் இருக்கு பெங்களூர்ல, 1530 பேரு ஓட்டர்ஸ் இருக்காங்க. அதுல 93% 1026 பூத்து நான் சொல்றையோ, ஒரு பூத்துல 1500 பேர் இருக்காங்க, அவங்களுடைய வீடு இருக்கு. வீடு காலியா இருக்கா? வீடு காலியா இருக்கான்னு கேக்குறேன். புரியுது. அதாவது ஒரு பூத் இப்போ எலெக்ஷன் லாஸ்ட் எலெக்ஷன் போட்டா 1500 பேர் இருந்த ஒரு பூத்ல 1200 பேர் போயிட்டாங்களா? எங்க போனாங்க அவங்க? பக்கத்து தெருவுக்கு போயிருக்காங்களா? எங்க என்ன பார்க்க மாட்டியா நீ? வந்தவங்களே எங்க வந்திருக்கீங்கன்னு கேட்க மாட்டேன். போயிருக்கல, என்ன விஷயம் கிடையாது. அவன் வந்து வேற நாட்டுல இருந்து வரல. there is so many discrepancies. அவர் கிட்டத்தட்ட 3000 பூத்ல more than 60% ரிமூவ் பண்ணிருக்காங்க. and especially அர்பன் ஏரியால பண்ணிருக்காங்க. ஆமா, அர்பன் ஏரியால சொல்லும் போது மைக்ரண்ட் ஒர்க்கர் ரொம்ப பெரிய இஷ்யூ இருக்கு.
அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? பிகாஸ் பீகார்ல இருந்து எங்க இருந்து யாவன் வந்தாலும் குடிமகன் தானேங்க. See what I'm trying to do. Are you influencing North voters into something? பட் இட் இஸ் லைக் ஒரு 180 நாட்களுக்கான ஒரு கிடு கொடுத்திருக்காங்க. 6 மாசம் ஒருத்தர் வந்து இங்க வேலை பார்த்தா போதும், யூ ஹேவ் a voting ரைட்னு சொல்றாங்க. சொல்றானுங்க. So he don't understand what is the basic criteria. What is the basic need of the சென்னையிலேயே பாத்தீங்கன்னா திடீர்னு நீங்க வந்து சவுத் இந்தியா எவ்வளவு அழகான ஒரு ஸ்பேஸ்னா அங்க இருந்து தான் மைக்ரண்டா இங்க வந்துகிட்டு இருக்காங்க. ஆமா, நீங்க வந்து கோவிட் சும்மா ஒரு டாப் ஆங்கிள் பாருங்களேன். மக்கள் கோவிட் லாக்டவுன் ஆக நடந்தாங்க. நீங்க டாப் ஆங்கிள் பார்த்தா சவுத்ல இருந்து நார்த் போயிட்டு இருக்காங்க. இந்த பாம்பே ஹைவே, நாக்பூர் ஹைவே, சென்னையில இருந்து, கர்நாடகால இருந்து. அப்ப அங்கிருந்து வந்த மைக்ரேட்ஸ் இங்க இருந்திருக்காங்க. ஒரு சின்ன ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் பாத்தீங்கன்னா புட்டு 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 எலிங்க மாதிரி வெளியே வந்தாங்க. ஆர் யூ இன்ஃப்ளூக்சிங் தோஸ் voters here? சரி, அதனால தான் சொல்றேன், நீ முதல்ல இந்த சிஸ்டமை கிளியர் பண்ணாதான் இதுக்கு பின்னாடி இவனுங்களுடைய எண்ணம் என்ன அப்பதான் உங்களுக்கு புரியும். சோ முதல்ல அவங்க என்ன சொல்றாங்க, எஸ்ஐஆர் வேணாங்கிறீங்களா? அப்போ உடனே அந்த வாதத்துக்கு இல்ல, எஸ்ஐஆர் வேணும், எஸ்ஐஆர் வேணும், கிளீன் ஆகணும். 1 மாசத்துல நீ பண்ண முடியாது. How do you see EVM? Again, என்ன ஆயிடுதுன்னா எல்லாத்த பத்தியும் டவுட் வருது. பட் எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு, அப்படி ஒரு இவிஎம் பிடிச்சாலும் 400ல இருந்து 240க்கு வந்தானே. அப்ப எதிர்ப்பு அவ்வளவு இருக்குன்னு தெரியுது எனக்கு. அது என்ன பண்ணாலும் இனிமே வர முடியாது. அவனுங்க நீ இப்ப இருக்கிற ஆட்சி, நீங்க சென்ட்ரல் ஆட்சி பாத்தீங்கன்னா மக்களோட ஆதரவால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி கிடையாது. நான் 10 வருஷம் வேலை பார்த்தவன் 400 சீட் வாங்கணும், கரெக்டா வேலை பார்த்தது. அது எப்படி 240 ஆச்சு? 240லயோ 50, 60, 10 ரொம்ப டவுட்டா இருக்கு. ஓட்டிங் மார்ஜின் தகவலா இருக்கு. அயோத்தியா ராம மந்திரம் நீ கட்டிட்டு அதை சுத்தி இருக்கிற 7 தொகுதியில தோத்துருக்கு. எங்க நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு இவங்களுடைய கிரச்சஸை வச்சுட்டு நின்றுகிட்டு இருக்கியே தவிர, இன்னும் பவர்ல இருக்கிறதுனால இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறே தவிர நீ இல்ல. அதுவும் எஸ்பெஷலி ஃபார்மர்ஸை எதிர்த்து நீ பண்ணி பஞ்சாப் போயிடுச்சு. இப்ப இளைஞர்களை எதிர்க்கிற நான் அடுத்தது என்ன ஆகுன்னு தெரியாது. சோ அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அதுல இருந்து இனிமே அவங்க இருக்கணும்னா இதுதான் நான் என்ன சொல்றேன், ஒரு ராணுவத்தை யூஸ் பண்ணி டீத்ரோன் பண்ண முடியாது இந்தியாவுல. மிகவும் அற்புதமான ஒரு நாடு என்னோட கான்ஸ்டிடியூஷன். ஸோ உள்ளுக்குள்ள இருந்து என்னென்ன பண்ண முடியும், ஒரு இடியை எடுத்து இப்ப பெரிய மினிஸ்டர்ஸ், பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருக்காங்க, பெரிய நடிகர்கள் இருக்காங்க, கலைஞர்கள் இருக்காங்க, அவங்கள பயமுறுத்து தான் நீ வந்து வச்சிருக்க கையில. உன்னுடைய சிஸ்டம்ல உன் படம் ரிலீஸ் ஆகாது, நீ வைக்க முடியாது, உனக்கு சென்சர் ஆகாது. சோ அவங்க ரொம்ப வல்னரபிளா இருக்கானுங்க, ஐடியாலஜிக்கலி சிந்தனையால உன்னோட இல்ல அவனுங்க. சோ அப்படி ஒரு ஃபியர், அந்த ஃபியர் ரொம்ப நாள் நிக்காது. உங்களோட பேர் நீக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஒரு விதமான முயற்சி எடுக்கப்பட்டது. நீங்க ஒரு ட்வீட் போட்டுருங்க, தப்பாயிருச்சு பண்றாங்க. அது எந்த விதமான பிரஷர் உங்கள் மேல வருது? எனக்கு எந்த பிரஷர் கிடைக்குது? அவன் என்ன நினைச்சுக்கிட்டானுங்க, என்னது கரெக்ட் பண்ணிட்டா நான் சைலண்ட் ஆயிடுவேன். நான் மக்களுக்காக பேசுறவன். எனக்கு நிகழ்ந்தது நான் ஒரு பாப்புலர் நடிகை, அது என்னுடைய உழைப்பும் என்னுடைய திறமையும் மக்கள் எனக்கு கொடுத்த அனுபவம். குடிமகன் என்னும் போது நாங்க எல்லாரும் ஈக்குவல், புரியலையா? அப்ப எனக்கு நிகழ்ந்தது என் கூட இருக்கிற குடிமகன் நடக்கும் போது நான் அப்ப என்ன ஆயிடுது அவங்களுக்கு, எனக்கு ஏன் ஃபார்ம் 8 கொடுக்க மாட்டேங்கன்னா கொடுத்த தேங்க்யூன்னு நான் உள்ள போயிடலாம். ரைட். ஆனா எனக்கு கொடுத்தால இவனுக்கு கொடுங்க நான் அவங்களுக்கு அதான் பிரச்சனை. இந்த மாதிரி நிறைய பேருக்கு கிட்டத்தட்ட 4 lakhs கொடுத்துருக்காங்க ஃபார்ம் நம்பர் 8. எனக்கு இப்ப எனக்கு வந்து கவர்மெண்ட் ஆபீஸ்ல போய் என் ஃப்ரெண்டு கேட்பாங்க, சார் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசுனா, நான் பேசின வேலை ஆகாதுடா அவங்க, ஏன்னா என்கிட்ட லஞ்சம் கேட்க மாட்டாங்கடா. சார் நல்லவனா இருக்கிறதோ நேர்மையா இருக்கிறதோ உனக்கு வேலை நடக்காது. ஸோ எனக்கு அந்த இன்ஃபுளுன்ஸ் கேட்காது. அந்த மாதிரி இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, பிரகாஷ் ராஜுக்கு தனியா கொஞ்சம் சும்மா இரு, தெரியாம பண்ணிட்டோம், உனக்கு நான் உள்ள எடுத்துடுறேன் அப்படின்னு சொன்னா அப்ப இவனையும் எடுமா. சார் இந்த பிரச்சனை நீங்க ரொம்ப ஆழமாக பார்த்திருக்கீங்க. ஆஸ் பர் யூ, டெஃபினட்டா வி ஆல் அக்ரி தட் SIR should happen. பட் அது ப்ராசஸ் சரியில்லைன்னு நம்ம சொல்றோம். எந்த விதமான மாற்றங்கள் எதையெல்லாம் செஞ்சா அந்த ப்ராசஸ் சரியாகும்? நீங்க மக்களுக்கு சொல்லுங்க. நாங்க வந்து ஒரு பொறுப்புள்ள ஒரு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இருந்து மக்களோட உரிமையை, குடிமகன் யாராவது ஓட்டு போட்டு வந்து கிளீன் பண்ணணும். இறந்து போனவங்களை வச்சு எப்போ அந்த பேர்ல யாரோ ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க, 2 இடத்துல ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க, டூப்ளிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு.
நீங்க வீடு மாறுறதுனால நீ வந்து இப்ப இங்க எல்லாருமே சென்னையில ஓட்டு சென்னைக்கு போகணும். அவன் இங்க வேலைக்காக குஜராத்ல இருப்பான். அந்த ஓட்டு போடாம போயிடுறானுங்க இல்லையா, ஹாலிடே எடுத்துக்கிறானுங்க. இல்ல இந்த இந்த வீட்டுல இருந்தேன், இதுல இருந்து நான் வந்து அண்ணா நகர்ல இருந்து நான் வந்து இதுக்கு வந்துட்டேன், கோடம்பாக்கத்துக்கு வந்துட்டேன். அண்ணா நகர் இருக்கேன் போய் அங்க இருக்கேன் ஓட்டு. அதை விட நீ எங்க இருக்கியோ அதை மாத்திக்கோ. அண்ட் வருஷம் மாத்திக்கலாம். நீ வருஷம் போயிட்டு மறுபடியும் வீடு சேஞ்ச் பண்றிய. அப்போ எனக்கு டேட்டா கரெக்டா இருக்கும், ஓட்டிங் கரெக்டா இருக்கும். அப்ப அது என்ன இருக்கும்போது என்ன பண்ணணும், மக்களுக்கு ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இப்படி பண்ண போறோம், இதுதான் எலிமெண்ட்னு ஹாஸ்பிட்டல்ஸ், கவர்மெண்ட் எலிமெண்ட்ஸ், கவர்மெண்ட் பஸ்ஸஸ் பப்ளிசிட்டி மக்களுக்காக தானே செய்யற. பண்ணிட்டு அவனை எழுத வைக்காத, டேட்டா இருக்குல்ல, போய் செக் பண்ணு. ஓ இந்த வீட்டுல இந்த 2 பேர் ஓட்டர்ஸ் இருந்தாங்களா, இல்ல சார் நான் குடிமரவன். நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க, இப்படியா, நீங்க எந்த ஓட்டரா இருந்தீங்க, டேட்டா இருக்கு உங்ககிட்ட. ஓகே, அப்ப நீங்க இங்கதான் தங்க போறீங்களா, நெக்ஸ்ட் எலெக்ஷன் நீங்க அங்க போட முடியாது, இங்க போடுறதுக்கு ரெடியா நீங்க, இந்த பூத்துக்கு வருவீங்க, கொடுங்க ஃபார்ம் நம்பர் 7 ஃபில் பண்ணுங்க, அதை வந்து டிலீட் பண்ணுங்க, இது இங்க ஷிஃப்ட் பண்ணுங்க. இல்ல வேற ஊரா, நான் வந்து தமிழ்நாட்டுல 20 வருஷம் இருந்தேன், எனக்கு இங்க ஓட்டு இருந்தது. நான் கர்நாடகாவுக்கு போகும்போது ஓட்டை ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டேன் 2017-18. அப்ப பண்ணும்போது 2 இடத்துல ஓட்டு வச்சுக்க முடியாது நானு. ஸோ அதனால நான் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த இதுல வந்து ஃபார்ம் நம்பர் 7 ஃபில் பண்ணி, இல்லைங்க நான் வந்து பெங்களூர்ல போட போறேன், இதை அக்னாலஜ்மெண்ட் கொடுங்க, அக்னாலஜ்மெண்ட் எடுத்து டிலீட் பண்ணிடுங்க அப்படின்னு டிலீட் பண்ணதுக்கு அப்புறம் நான் எடுத்துட்டு போய், நாங்க ஓட் போட்டிருந்தேன் சார், நான் இப்போ இங்க ஷிஃப்ட் ஆருங்க, இங்க வந்து தொகுதியில் நிக்க போறேன் நான், அதனால இங்க ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன்னு பண்றோம். நீ அதை பண்ணவே அதுக்கப்புறம் ஆப்சென்டா அதுக்கு ஒரு டைம் கொடு. அது டைம் கொடுக்கறதுக்கு தென் போ, ஒரு 6 மாசம் பப்ளிசிட்டி பண்ணி அதுக்குள்ள வந்துருவாங்க மக்கள். நம்ம வீட்டுல இறந்துட்டாங்க, 10 வருஷமா போயிட்டாரு, அதனால அவங்க ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கு. இல்ல இப்போ என் பையன் இப்போ 18-19 ஆயிட்டான், புது ஓட்டர் இருக்கான், அதை பண்ணிட்டு அவனுக்கு ஒரு கிடைக்கும். அதுக்கப்புறம் போயிட்டு அவங்களோட பேசு, அவங்க வீட்டுல இல்லையா அவரு போட்டு இந்த போன் நம்பர் பிஎல்ஓ வந்திருக்காங்க, நீங்க எப்போ வர்றீங்களோ போன் பண்ணுங்க, உங்களுக்கு 15 நாள் டைம் இருக்கு, 20 நாள் டைம் இருக்கு. இல்ல அவங்க தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா, இல்ல உங்ககிட்டயே அவன் நம்பர் இருக்கா, போன் நம்பர், போன் பண்ணி எங்க போயிருக்கீங்க, நாங்க வந்திருந்தோம், ஈஸ் பண்ணுமா சார். ஜென்சியோட ரொம்பவே நீங்க கனெக்ட் ஆயிருக்கீங்க. ரீசெண்டா நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஜென்சிஸ் நீங்க பேசக்கூடியதை கேட்டுட்டு இருக்காங்க. அண்ட் திஸ் ஜென்சி தே நெவர் சா எனி அதர் கவர்மெண்ட், மோடி அரசாங்கத்தை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் நவ் தெர் இஸ் அன் ஆங்கர், தெர் இஸ் அன் ஆங்கர் ஆஃப் சிஸ்டம் இஸ் நாட் ரைட். இப்போ அவங்களே ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டரா போறாங்க, அவங்களுக்கு இந்த மாதிரியான குழப்பங்கள் ஏற்படும் போது ஹவு வில் தே ரியாக்ட் டு இட் ஃபர்தர்? ரொம்ப அற்புதமான ஒரு பதில் கொடுத்துட்டு இருக்காங்க ஜென்சி. நீங்க வந்து மறுபடியும் இப்போ வந்து நீங்க பிலாசபி ஐடியாலஜி எல்லாம் பேசினா இல்ல, இந்த ஆட்சி வரும்போது அவனுக்கு என்ன 12 வயசு 13 வயசு இருந்திருக்கும். ஆமா, அப்பா அம்மா தேர்ந்தெடுத்தது ஐயோ அவரு இவருன்னு. அவனுங்களுக்கு வயசுக்கு வரும்போது அவங்க பாக்குறாங்கல்ல, ஒரு எக்ஸாம் லீக் இருக்கட்டும், ஒரு வேலை வாய்ப்பு இல்லாம இருக்கிறது இருக்கட்டும், இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய ரியல் எஸ்டேட் ஆயிருக்கு, அது அடுத்த ஜென்சி வாங்குற நிலைமையில இல்ல. அப்பா அம்மா ஏதாவது பிளாட் வச்சு இஎம்ஐ பண்ணியிருந்தாலே தவிர அப்படி இல்லை. என்ன ஆகும், இன்னைக்கு பேங்க் லோன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இது வந்து நம்மளுடைய எதிர்காலம் நல்லா இல்லைன்னு உணர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனாலதான் கேள்வி கேட்கறாங்க, அவங்க இன்னும் அரசியலுக்கு இறங்கல. இதே 2029 இந்த ஜென்சி முடிவு பண்ணி நாங்க ஒரு 100 இளைஞர்களை எந்த கட்சிக்கும் சம்பந்தம் இல்லாம ஒரு எம்பிகள் நிக்க வச்சோன்னு முடிஞ்சது. இன்னொரு 3 மாசத்துல அவங்களுக்கு அரசியல் புரிதல் வந்து இது வந்து சட்டசபையில தான் முடிவெடுக்க வேண்டியதுன்னு டிசைட் பண்ண என்ன பண்ணுவீங்க? சோ திஸ் இஸ் சம்திங் குட். இது எந்த அளவுக்கு வளரும்ங்கிறது எனக்கு தெரியாது, பட் பிகினிங் இஸ் குட். இது இன்னைக்கு வந்து நீங்க எல்லா ஆட்சிகளையும் எலெக்ஷன்ஸையும் பார்த்துட்டு இருந்தா பழச பாக்குறதுக்கு விரும்பல மக்கள். எதிர்காலத்து அப்பா அம்மா பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்க. சோ அது ஏதோ பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியாது. அதனாலதான் ப்ரொடெஸ்ட் நிக்கிறாங்க. பட் ரொம்ப சந்தோஷமான விஷயம், ரொம்ப மதிக்கக்கூடிய ஒரு விஷயம்ங்கிறது வயலண்ட் போல. ஒரு நேபாள் மாதிரியோ, ஒரு ஸ்ரீலங்கா மாதிரியோ, ஒரு பங்களாதேஷ் மாதிரியோ வயலன்ஸ் ஆகல. காந்தி, அம்பேத்கர் பேசிக்கிட்டு இருக்காங்க. 1,00,000 பேரு ஒரு ஜந்தர் மந்தர்ல இளைஞர்கள் இருந்த பெண்கள் பாதுகாப்போடு இருக்காங்க. இப்போ நீங்க வந்து ஜென்சி பொறுப்பு இல்லாதவங்க, அசிங்க பிடிச்சவனுங்கன்னு சொல்ல முடியாது. அடி வாங்கினாலும் நிக்கிறானுங்க.
இழக்கிறதுக்கு எதுவும் இல்லை, அடையிறதுக்கு மட்டும்தான் இருக்கு இந்த போராட்டத்துல புரிஞ்சுக்கிட்டு இறங்கியிருக்காங்க. ஒரு சுதந்திர போராட்டம் மாதிரி எனக்கு தெரியுது அன்று இரவு நான் அவங்கள பார்க்கும்போது. ஸோ நம்ம வந்து அவங்களுக்கு ஒரு அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் கொடுக்குற ஒரு அக்கௌண்டபிலிட்டியை கேட்குறாங்க. இன்னைக்கு பாருங்க, அந்த சிஜேபி அக்கௌண்டபிலிட்டியை கேட்டு அடுத்த நிமிஷம் அரசியலுக்கு வர்றாங்களான்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் ஏன் கிளீனா இல்லைன்னு கேட்குறாங்க. டாய்லெட்ஸ் இப்படி இருக்கா வீடியோ எடுக்கிறாங்க. 6 மாசத்துல நான் சொல்லியிருக்கேன், கோ இன்டு ஹாஸ்பிட்டல்ஸ். அரசியல் இல்லை, இதை ஏன் நீ செய்யல, இதை ஏன் நீ செய்யல? பிஎம் கேர்ஸ் ஃபண்ட்ல இவ்வளவு வச்சிருக்க, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் வச்சிருக்க, நீ வச்ச காசுக்கு வர்ற வட்டி அளவுக்கு கூட நீ செலவு பண்ணலையேன்னு கேள்வி கேட்கறான். இவ்வளவு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இப்படி இருக்கு போது இது பிஜேபியோ டிஎம்கேயோ காங்கிரஸும் கிடையாது. தேர்ந்தெடுத்த பிறகு நீ ஏன் வேலை செய்யல? கவர்மெண்ட் ஸ்கூல் நல்லா இருக்குங்கிறது பிஜேபி ரூல் ஸ்டேட்ஸ் மட்டும் இல்லையே, எல்லா ஸ்கூல்ஸும் கேட்கற மாதிரி எடுத்துட்டு வரானுங்கல்ல. இது ரொம்ப ஆரோக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. நான் எப்பவுமே சொல்றேன்ல, அரசியல் யாரு செய்யணும்? குடிமக்கள் செய்யணும், நாங்க தான் செய்யணும். அவனுங்க வேலை பார்க்கணும். அவனுங்க அரசியல் செய்யறதும் நம்ம வேலை பார்க்கறதும் எப்படி மாறிடுச்சு நாடு. அதனாலதான் இந்த ஓட்டுரிமைங்கிறது பேசிக். படிச்சவனோ படிக்காதவனோ ஏழையோ சோசியல் ஜஸ்டிஸ் வந்திருக்கோ இல்லையோ, உனக்கு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை உனக்கு இருக்கிற ஒரே ஒரு பலம். அதுல ஏன் கை வைக்கிறீங்க? இந்த நாட்டுல பிறந்த ஒவ்வொருத்தனும் இந்த நாட்டோட குடிமகன். என்னுடைய கடைசி கேள்வி, how are you gonna take this up? ஏன்னா நீங்க பல பேட்டியில சொல்லிட்டீங்க, this is not my இது என்னுடைய problem alone, it is for the public. So உங்களுடைய ஃபியூச்சர் முதல்ல வந்து நம்ம சோஷியல் ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு எனக்கு. சிவில் சொசைட்டி மூவ்மெண்ட் கர்நாடகால நல்லா இருக்கு. நிறைய ரைட்டர்ஸ் திங்கர்ஸ். நாங்க வந்து அடுத்த போன எலெக்ஷன்ஸ்லயும் மக்களுக்கு நடுவுல இருந்தோம். என்ன ரீசெண்ட் ஃபார்மர் ஸ்ட்ரைக்லயும் காங்கிரஸ் கவர்மெண்ட் எகெயின்ஸ்டா ஒரு சிவில் சொசைட்டி மூவ்மெண்ட் நின்று உட்கார்ந்து ஜெயிச்சோம். சிவில் சொசைட்டி மூவ்மெண்ட் இஸ் வெரி ஸ்ட்ராங். இப்போ வந்து நாங்கள் வந்து கர்நாடகா காங்கிரஸ் கவர்மெண்ட் எல்லாம் எம்எல்ஏக்களை சொல்றோம், நீ வந்து மக்களை பிரதிநிதிக்கிறவன். கர்நாடகால மக்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க, வந்து நிப்பியா இல்லையா? இல்லைன்னா போராட்டம் உண்மையிலையும் நீ எப்படியாவது பண்ணிக்கோன்னு குடிமகன் விட முடியாது. ஓட்டு வாங்கியிருக்கல, உன் ஆட்சி வந்திருக்கல, பிஜேபியும் இருக்கு, குமாரசுவாமியோட ஜேடிஎஸும் இருக்கு. இது உங்க கட்சிக்கு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, குடிமக்களோட பிரச்சனை. ஸோ அவங்கள சொல்லி 27ஆம் தேதி செஷன் முடிய போது அதுக்குள்ள செஷனுக்குள்ள டிஸ்கஸ் ஆகும். தெருவில் இருக்கிற பிரச்சனை சட்டசபைக்கு வரணும். ஜந்தர் மந்தர் நம்ம என்ன சொல்றோம், நம்ம எங்க போராட்டத்துக்கு பார்லிமெண்ட்ல டிஸ்கஷன். அதுதான் நம்ம வந்து அக்கார்டிங் டு த ரூல்ஸ் போயிட்டு இருக்கோம். கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் பேசுவியா இல்லையா? மக்கள் நீ வந்து எலெக்ஷன் கமிஷன் நீ கேட்பியா இல்லையா? நான் இந்த கர்நாடகாவோட ஆட்சி நடத்திட்டு இருக்கிற காங்கிரஸ் கவர்மெண்ட், பிஜேபி அப்போசிஷன் பார்ட்டி, இங்க இருக்கீங்க, நாங்க 3 பேரும் நம்ம மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க, எலெக்ஷன் கமிஷன் போறியா இல்லையா? So bring the discussion, bring this, then we will start this thing. நாங்க எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல இருந்தும் கட்டப்பட்ட we are going to the court. கோர்ட் வந்து யார் எகெயின்ஸ்டா இல்ல. ஒரு எலெக்ஷன் கமிஷன் நடத்திட்டு இருக்கிற எஸ்ஐஆர் இவ்வளவு பிரச்சனைகளை உருவாக்குது. இவங்களுடைய தவறுகள் இப்படி இருக்கு. ஸோ எவ்ரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து எவ்ரி பூத்ல இருந்து, சார் நான் இந்த வீட்டுல இருந்தேன் சார், 8 பேர் நாங்கள் 40 வருஷமா இருக்கு சார், வந்தேன் சார், ஃபில்அப் பண்ணேன் சார், ஷிஃப்டட்னு போட்டாங்க சார். ஏன் போட்டான்? நான் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தேன் சார், நான் செத்து போயிட்டேன் போட்டிருக்காங்க சார், ஏன் போட்டேன்? அப்போ இவ்வளவு பிழைகள் எதுக்கு நடக்குது? 1 மாசத்துல 2 நேரத்துக்கு நடக்குது. இல்லைன்னா உங்களுக்கு ஒரு வேற எண்ணம் இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது எங்களுக்கு எஸ்ஐஆர் வேணும், ஆனா 1 வருஷம் எங்களுக்கு இமிடியேட்டா எலெக்ஷன் இல்லை. எஸ்ஐஆர் வேணான்னு போய் கவர்மெண்ட் எகேன்ஸ்டோ சிஸ்டம் எகேன்ஸ்டோ போனா நீ என்ன கேள்வி கேட்கலாம், வேணையா இது ஏன் டார்ச்சர்? ஸோ இப்பேற்பட்ட பல போராட்டம் நடக்கும். என்னையும் அதை கேட்டானுங்க, நீங்க வரவே இல்லைன்னு என்ன பண்ணுவீங்க? 2 வருஷம் வேணும் அவங்க என்ன முடிவு பண்றதுக்கு. எனக்கு மறுபடியும் ஓட்டு போடுறதுக்கு நான் 2 வருஷம் இருக்கு, ஸ்டேட் எலெக்ஷனும் நேஷனல் எலெக்ஷனும். அதுக்குள்ள நான் போராடுவேன். ஒருவேளை நீ இப்படியே போனான்னு என்னுடைய ஓட்டு உரிமைய உன்னுடைய எல்லா கதையும் பிடிச்சிடுவாங்க. என்னோட ஓட்டு உரிமையை நீ பறிச்சால் உன்னை அங்கிருந்து இறக்குறதுக்கு 10 ஓட்டு நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண அது கேரண்டி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இல்ல பேசணும். நம்ம இப்படிதான் பேசணும், மக்களோட பேசணும், மக்களுக்கும் புரியணும். சும்மா ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஒரு கட்சிக்கு விருதம் இல்லை, இது ஒரு குடிமோட மகனோட தன்மானத்துக்கு சம்பந்தப்பட்ட விஷயம்.
See, யாருக்கு வேணாலும் ஓட்டு போடு. ஆமா, உரிமை நான் குடிமகன் இல்லைன்னு சொல்றதுக்கு யாருக்கு இருக்கு? பல பேர் எங்களையும் பார்த்து ஒரு 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 ஸ்டாம்ப் குத்திட்டீங்க. யூஆர் அகேன்ஸ்ட் மோடி, யூஆர் ஆன்டி மோடி, ஆன்டி பிஜேபி. நோ, வி ஆர் அகேன்ஸ்ட் ராங் பாலிசிஸ், ராங் டூயிங் இன் த சிஸ்டம். அது யாருடைய ஆட்சியாக இருந்தால் கூட அந்த ஆட்சி தவறு செய்யும் போது அதை சுட்டி காட்டக்கூடிய பொறுப்பு எங்கள் மீது இருக்கு. சார், ஒரு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸை வச்சுட்டு அவர் அமைதியாக இருக்கக்கூடாது. பல பேர் இன்னைக்கு ஷாருக் கான்ல இருந்து ஆமீர் கான் வரை யாருமே வாயை திறக்காத போது ஒரு நபர் பேசும்போது, ஒரு சில பிரகாஷ் ராஜ் சார் மட்டுமல்ல, நஸ்ருதீன் ஷா, ஹீ இஸ் அட் ஆல்மோஸ்ட் 80+, அவர் போய் நிற்கிறார். இந்த மாதிரி பல்வேறு நபர்கள், இந்த நாட்டை நேசிக்கக்கூடிய நபர்கள், இந்த நாட்டு மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய நபர்கள், அவர்களை வந்து ஒரு ஸ்டாம்ப் போட்டு நீங்க அவர்களை புஷ்பேக் பண்றது கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். சார், ஒரு டயலாக் பேசுவார், உங்களால பேச முடிஞ்சா பேசுங்க. ஐ வாண்ட் யூ டு சே தட் அண்ட் ஃபினிஷ். போராட்டம் குரல் முடியலையா பேசுங்க. போராட்டத்தை தொடங்க முடியலையா இருக்கிற இடத்துல இருந்து பேசுங்க. முடியலையா எழுதுங்க. எழுதவும் முடியலையா கூட நில்லுங்க, கேளுங்க, பக்கத்துல இருக்கிற 10 பேருக்கு சொல்லுங்க. இப்படி தொடர்ந்து நம்ம எல்லாருமே சேர்ந்தாதான் நம்மளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். போராட்டம் வந்து வெறும் தெருவில் நின்றுக்கிட்டோ என்ன மாதிரி பேச வேண்டிய அவசியம் கிடையாது. உங்க வேலை எங்கெங்க இருக்கோ அங்கங்கிருந்து உங்களுடைய அக்கறையோ, உங்களுடைய கரிசனத்தையோ, உங்களுடைய ஸ்ட்ரென்த்தையோ, உங்களுடைய சப்போர்ட்டோ உண்மையா கேள்வி கேட்கறதோட நில்லுங்க. ஏன்னா இது நம்ம எல்லாருடைய எதிர்காலம். தேங்க்யூ ஸோ மச். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த்து. நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க. ஊடகம், கார்ப்பரேட், அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.